தேசபக்தர்கள் அனைவருக்கும் சிவசேனாவின் வணக்கங்கள். வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். இந்து என்று சொல்லுவோம், தலை நிமிர்ந்து செல்லுவோம். தேசபக்தர்கள் அனைவருக்கும் 80ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாடு மட்டுமல்ல, உலகம் முழுமைக்கும் நம்முடைய பாரத நாட்டின் சுதந்திர தினத்தை கோலாகலமாக கொண்டாடி வருகிறார்கள். உலக நாடு முழுவதும் கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? உலக அரங்கிலே மகான் மோடி அவர்கள், அவருக்கு பொருத்தமான ஒரு மனிதர் அமித்ஷா அவர்களும் தன்னுடைய கடின உழைப்பாலே நம்முடைய பாரத நாட்டை உலக அரங்கிலே உயர்த்தி இருக்கிறார்கள் என்றால் மிக இல்லை. நாமெல்லாம் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு பெருமைப்படுவது போன்று 66,000 கோடி ரூபாயை கையிருப்பாக வைத்திருக்கிறது நம் பாரத நாடு. அதன் பின்னால் அயராது உழைத்த நம்முடைய மோடி மகான். பாரத நாடும் சரி, தமிழ்நாடும் சரி, இந்துக்கள் சுதந்திரமாக தன்னுடைய சடங்குகளை, சம்பிரதாயங்களை, மத நம்பிக்கைகளை நிறைவேற்ற முடியவில்லை. 2 நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கிய பின்னும் திருப்பரங்குன்றம் தீபத்தூணிலே தீபம் ஏற்ற முடியவில்லை. பெரும்பான்மை இந்துக்கள், 88% இருக்கின்ற இந்துக்கள். ஆனால் இதிலே வேடிக்கை என்னவென்றால், மிகவும் குறைவான எண்ணிக்கையிலே உள்ள மைனாரிட்டிகள், அவர்கள் தங்களுடைய மதத்தை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறார்கள், அனித்தரமாக சொல்லிக் கொள்கிறார்கள், சட்டமன்றத்திலே சொல்லிக் கொள்கிறார்கள். மத போதகர்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்திலே தங்களுக்கான ஆட்சி வந்துவிட்டதாக நினைக்கின்றார்கள் மைனாரிட்டிகள். ஆனால் 88% இந்துக்கள் இருந்தும் கைகளை பிசைந்து கொண்டு, கேவலப்பட்டு, சின்னாபின்னப்பட்டு, தலை குனிந்து நிற்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. என் சகோதரர்களே, யாராவது ஒரு அரசியல்வாதி இந்து என்பதிலே பெருமை கொள்கிறேன் என்று பொது வெளியிலே சொல்றதற்கு தயாராக எந்த அரசியல்வாதி இருக்கிறார்? இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். உலக அரங்கிலே சிறுபான்மையினருக்கு நிறைய நாடுகள் இருக்கிறது. அந்த நாடு எப்படி அறிவிக்கிறார்கள்? அந்த நாட்டிலே எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ, 50% தாண்டி விட்டார்களோ, அந்த நாட்டை அந்த சிறுபான்மை நாடாக அறிவித்து விடுகிறார்கள். மறு பேச்சே கிடையாது. ஆனால் 88% பாரத நாட்டிலே இந்துக்கள் இருந்தும் கூனி குறுகி கைகளை கட்டிக்கொண்டு கேவலப்பட்டு நிற்கின்ற நிலைமை இருக்கிறது. இந்த சுதந்திர தினத்திலே ஒரு சபதத்தை எடுத்துக்கொள்ளும், ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளும். இந்த நாடு இந்து நாடு என்று அறிவிக்க செய்ய வேண்டும். 2027ஆம் ஆண்டு முதல் கூட்டத் தொடரிலேயே பாராளுமன்றத்திலே மோடி ஐயாவும் அமித்ஷா ஐயாவும் இந்த தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். பாரத நாடு இந்து நாடு என்று அறிவிக்கிறோம் என்று அவர்கள் சொல்ல வைக்க வேண்டும். நாமெல்லாம் பாரதத்தை இந்து நாடு என்று அறிவிப்பதற்கு நாமெல்லாம் முனைப்பு காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் இங்கே வசிக்கின்ற 88% இருக்கின்ற இந்துக்கள் நெஞ்சை நிமிர்த்த முடியும் என்பதை தெரிந்து கொள்வோம். இந்த சுதந்திர தினத்திலே உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம். இந்து என்ற உணர்வோடு வாக்களிப்போம். வாக்கு சீட்டு மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆகவே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்து உணர்வோடு இருப்போம்.
80வது சுதந்திர தினத்திலே நாமெல்லாம் உறுதிமொழி எடுப்போம். 81வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடும் பொழுது இந்த பாரத நாடு இந்துக்களின் நாடாக நாடாளுமன்றத்திலே அறிவிக்க செய்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி ஜெய்.